இல்ல வீடு வாங்கின ஆசை இல்ல, வீடு போன கட்டி கொடுத்தேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு போதும். நம்ம கிட்ட ஊர்ல ஒரு வீடு இருக்கு, பூர்வீக வீடு, அது போதும். மற்றபடி இருந்தா வாங்க வேண்டியதான். சென்னையில வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கு, அது எப்ப நடக்கும் தெரியல. இல்ல அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா அத்தியாவசியமா ஒரு வீடு வேணும்னு ஆசை இருக்கு சென்னையில. ஆனா இப்ப வாங்கலாம் அவசியம் இல்ல, பொறுமையா வாங்கிக்கலாம். அவங்க வந்து அவங்க பையன் ஏதோ போலீஸ் ட்ரைனிங்காக காசு வாங்கிட்டாங்களாம். ஏதோ 1,00,000 ரூபாய் கிட்ட கடன் வாங்கினாங்களாம். அதை கட்ட முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசல் எல்லாருமே நிக்கிறாங்க, ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்டாங்க. அதான் பேசியிருக்கு. நான் தெளிவா சொல்லுவேன் சார், நான் சொந்த காசுல நான் ஓடி ஓடி உழைக்கிறேன். ஒரு நாளைக்கு நான் 2 இடம் 3 இடம் போய் வேலை செய்யறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 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 ஈவெண்ட்டோட எனக்கு போதும் அப்படின்னா நான் வீட்டில் உட்காந்துருவேன் சார். ஆனா இப்ப எனக்கு அப்படி பத்த மாட்டேங்குது சார். ஏன்னா வந்து என்னை கேட்டு நிறைய பேர் வராங்க. கேட்டு வரவங்களுக்கு என்னன்னா என்னால இல்லைன்னு சொல்ல முடியல சார், ஓப்பனா சொல்றேன், இல்லைன்னு சொல்ல முடியல. சப்போஸ் நான் இதே பழைய முன்னாடி தான் வந்து எப்பயாவது ஒரு ஈவெண்ட் போனா போதும் இருப்பேன், அப்ப ரொம்ப காசு கம்மியா கிடைக்கும், ரொம்ப போராடுவேன். இப்ப என்னன்னா எனக்கு எல்லாத்தையும் வேலையில இழுத்து போட்டு செய்யணும். ஏன்னா நம்ம கிட்ட அவ்வளவு பேர் கேட்டு வராங்க. ஒரு ஒரு ஆப்ரேஷனா இருக்கட்டும், ஹார்ட் ஆப்ரேஷனா இருக்கட்டும், ஒரு சர்ஜரியா இருக்கும், நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பார்வையில்லாத குழந்தைங்க வந்து ஒரு 50,000 ரூபாய் இருந்தாலே ஐ ஆப்ரேஷன் சரி பண்ணலாம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால நான் வந்து ஒரு நாளைக்கு 3-4 ஈவெண்ட் போறேன் சார், ப்ரமோஷன்ஸ் பண்றேன். இதுல வர காசை மட்டும் தான் அது இன்வெஸ்ட் பண்றது தவிர்த்து யாருக்கும் ரூபா வாங்கிட்டு கிடையாது. அது நான் தெளிவா எங்க வேணாலும் நான் சொல்லுவேன். நல்ல செயல் மட்டும் தான் சார் நமக்கு, அரசியல் எனக்கு தெரியாது சார். அரசியல் ஐயோ சார் சார் அவ்வளவு பெரிய சார். இதை சொல்லி பொண்ணு கொடுக்கணும், பொண்ணு கொடுக்காம சார் அப்படிலாம் இல்லை சார். பண்ணுவோம் சார், கடைசி வரையும் பண்ணுவோம் சார், அவ்வளவுதான் சார். கண்டிப்பா சார் கடைசி வரையும். அதாவது என்ன பத்தினா சார், எனக்கு பெருசா அறிவு இல்ல, ஓபனா இல்ல உண்மையா சொல்றேன், பெருசா எனக்கு அறிவு இல்ல, அழகு இல்ல. ஆனா ஏதாவது நல்லது பண்ணும், அவ்வளவுதான் சார். அதாவது இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி தான், இவங்க எங்க காசு வருது நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா அந்த 2% மக்களுக்கு 98% மக்கள் வந்து பதில் சொல்லிடுறாங்க. அதுவே எனக்கு போதுமானதா இருக்கு. ஏன்னா அவங்க கொடுக்குற நம்பிக்கையே நல்லா இருக்கு சார். கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட் தான். இருக்கிறது கொஞ்சோண்டு மூச்சு, அது வரைக்கும் நீயா நானுங்கிற மேட்ச் ஜாலியா இருந்துட்டு போயிடலாம் சார். சார் அரசியல் எனக்கு அறிவு இல்லை சார், அவ்வளவு பெரிய ஆள் சார். நான் சாதாரண பையன் சார், எனக்கு தெரியாது சார், அதெல்லாம் அரசியல தெரியாது சார். ஆமா சார், ஆமா சார். உண்மை மனசு கஷ்டமா இருந்துச்சு சார். அதாவது நம்மளால முடிஞ்சதை பண்ணணும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பண்ணணும் சார், கண்டிப்பா பார்க்கணும்னு இருக்கு சார். சார் அது முன்னாடி ரியாலிட்டி ஷோல காமெடி ஷோ பண்ணிட்டு இருந்தோம். நம்ம போஸ்டா பண்றதுனால திருப்பி அந்த மாதிரி பண்ண முடியறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. போஸ்டா மக்கள் பாக்குறாங்களா, அதே போதும் சார். மக்களுக்கு நம்ம நம்ம ப்ராசஸே வந்து என்னன்னா நம்மளால ஒருத்தராவது பயனடையணும், அவ்வளவுதான் சார். மற்றபடி வேற எதுவுமே இல்லை சார். இப்போ இளைய தளபதி வந்து தீவிரமா அரசியல் ஈடுபட்டு இருக்காரு. அவங்களை கூப்பிட்டு நீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுதி கொடுத்தாரு, வாய்ப்பு இருக்கா சார்? அவங்களால நீங்க நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவர் கூப்பிட்டு உங்களை அப்ரோச் பண்றாரு, நீங்க வந்து நல்லா பண்றீங்க, மக்கள் மத்தியில உங்களுக்கு நல்ல ஃபீட்பேக் இருக்கு அப்படின்னு நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சார் எனக்கு அரசியல்லாம் தெரியாது சார். அரசியல் போறதுக்கும் தகுதி இல்லை, அறிவு இல்லை சார். ஏன்னா பெரிய ஏஜென்ட்ஸ் தான் நல்லா இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது, உண்மையா சொல்றேன் சார். அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை சார். நான் ஒரு சாதாரண ஆள் சார், நான் சாதாரண சேவகன் சார். எனக்கு வந்து பதவி அதெல்லாம் தெரியாது சார், உதவி மட்டும் தான் சார் தெரியும். இல்லை சார், அரசியல் எங்க வீட்டுலாம் ஒதுக்க மாட்டாங்க சார். எனக்கும் அது வந்து இப்பதான் சார் தெரியாது சார், அறிவு இல்லை சார்.